விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. ஏற்கனவே மே 17ஆம் தேதி நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட மாநாட்டை தள்ளி வைத்து இப்போது நடத்துகிறோம். உளுந்தூர்பேட்டை அருகே இந்த மாநாடு நடைபெற உள்ளது. தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய துணை காவல் ஆய்வாளர், 2ஆம் நிலை காவலர், சிறை காவலர் உள்ளிட்ட சீருடை பணியாளர்களுக்கான தேர்வை ஓராண்டுக்கு தள்ளி வைத்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த தேர்வுக்கு தயாரானவர்கள் மிகுந்த ஏமாற்றத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஜூலை 1 வயது தகுதி தேர்வு எழுதுவதற்கான வயது தகுதி பெற்றவர்கள் ஓராண்டு தள்ளி வைப்பதனால் அந்த தகுதியை அவர்கள் இழக்க நேர்கிறது. தேர்வு எழுத முடியாமல் போகிறது. ஆகவே அரசு இந்த தேர்வை தள்ளி வைப்பதனால் வயது தகுதிக்கு ஆட்படாத அல்லது பாதிக்கப்படுகிற அவர்கள் பயன்படக்கூடிய வகையில வயது தகுதிக்கான வரையறையை தளர்வு செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையை, அந்த அமைச்சகத்தை சமூக நீதித்துறை என்று மாற்றி இருப்பது இப்போது பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சமூக நீதித்துறை என்பது இடஒதுக்கீடு பெறும் அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாகும். ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என இடஒதுக்கீடு பெறுகிற அனைத்து பிரிவினரையும் குறிக்கிற ஒன்று. ஆகவே தமிழ்நாடு அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். சேலம் மாவட்டம் ஒதியத்தூர் என்னும் கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அது நீண்ட காலமாக திறக்கப்படாமல் உள்ளது. அதற்கு அந்த பகுதியிலே சொல்லப்படுகிற ஒரே காரணம், அம்பேத்கர் சிலை கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பதை போல் உள்ளது. இது பிரசாதி மக்களை அவமதிக்கிற செயல் என்று சொல்லப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் பிரதமர் மோடி அவர்களே திறந்து வைத்திருக்கிற சிலை அம்பேத்கர் அவர்கள் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிற வடிவம்தான், தோற்றம்தான். வட இந்தியாவில் கால் மேல் கால் போட்டு அமர்வது என்பது அவமதிப்புக்குரிய ஒரு செயலாக யாரும் கருதுவதில்லை. முதியவர்கள் முன்னால் இளையவர்கள் கூட கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிற ஒன்றுதான். அதிகாரிகளுக்கு முன்னால் பணியாளர்கள் கூட தனிப்பட்ட சந்திப்பிலே கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு பேசுவது என்பது இயல்பான நடைமுறைதான். ஆனால் தமிழ்நாட்டில் இதை ஒரு பிரச்சனையாக்கி அவருடைய திருவுருவச் சிலையை திறக்க விடாமல் ஏறத்தாழ 7 ஆண்டுகளாக தடுத்து வருகிறார்கள். அதற்கு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவருடைய சிலையை
மூடுகுறவ் என்கிற பெயரில் அருகே உள்ள காமராஜர் சிலை, ராஜீவ்காந்தி சிலையையும் கூட இப்போது மூடி வைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. எனவே இந்த பிரச்சனையில் நேரடியாக முதலமைச்சர் தலையிட வேண்டும், அதற்கு சுமூகமான ஒரு தீர்வை காண வேண்டும், தலைவர்களின் சிலைகளை திறந்து வைப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. ஜூலை 25ஆம் தேதி வள்ளியூர் என்னும் இடத்தில் அம்பேத்கர் சிலையை நான் திறப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் ஏற்கனவே பல ஆண்டுகளாக சிமெண்ட் சிலையாக இருந்ததை சாதிய சக்திகள் சேதப்படுத்தியதனால் வெண்கல சிலையாக நிறுவப்படுகிறது. ஆனால் இப்போது அனுமதி பெற வேண்டும், இல்லையில் திறக்க முடியாது என்று காவல்துறை மறுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அது புதிய இடம் இல்லை, புதிதாக சிலை நிறுவவில்லை, புதுப்பிக்கிறார்கள், அவ்வளவுதான். சிமெண்ட் சிலையை மாற்றி வெண்கல சிலையை நிறுவுகிறார்கள், அதை திறந்து வைக்க என்னை அழைக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆகவே அந்த சிலையை திறப்பதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். சபரிவர்மன் கொலையில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட அதனை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறது. எனவே சிபிஐ விசாரணைக்கு அதனை ஒப்படைக்க வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். தாவேக அரசு 5 ஆண்டுகள் நீடிக்கும், இது மக்களின் கட்டளை. அந்த ஆட்சி கவிழ்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அதே சேலத்துல உங்களுடைய சுவரேற்றங்களை பெயிண்ட் பூசி மர்ம நபர்கள் வந்து பண்ணிருக்காங்க. இதை கண்டித்து உங்க கட்சி சார்பில் சாலை முறையில் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இது தொடர்ச்சியாக நடக்கிறது. நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை. ஆனாலும் சமூக விரோத சக்திகள் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவது கவலை அளிக்கிறது. குறிப்பாக இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிற சில சாதியவாத கும்பல் அல்லது மதவாத கும்பல் திட்டமிட்டு இவ்வாறு செய்கிறார்களோ என்ற ஐயம் எழுகிறது. இதன் மூலம் சாதி அடிப்படையில் வன்முறைகள் வெடிக்க வேண்டும் என்று கூட அவர்கள் திட்டமிட்டிருக்கலாம். எனவே விடுதலை சிறுத்தைகள் நிதானமாக செயல்பட வேண்டும். சமூக விரோதிகளின் வன்முறைகளுக்கு இடம் தரக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. காவல்துறையினரிடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும். வேறு எந்த வகையிலும் சமூக விரோதிகளுக்கு இடம் தரக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அதான் இவ்வளவு நேரம் மேடையில பேசினேன். நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் அதை சாதிக்க முடியும். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் வரவேற்று இருக்கிறோம், அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். தமிழ்நாட்டில் நவோதய பள்ளிகள் வந்து அமைக்கிறதுக்கு வந்து ஒரு 3 வாரத்துல முடிவெடுக்கிறாங்க. 12 வாரம் ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில். 3 வாரத்தோட அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் நீங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி
இல்ல, அந்த பள்ளிகளை தொடங்குவதில்லை என்று தமிழகம் ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறது. அதே நிலைப்பாட்டில் இந்த புதிய அரசும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நேரடியாக இந்தியை திணிக்கிற நடைமுறை நவோதயா பள்ளிகளில் உள்ளது என்பதனால்தான் அந்த பள்ளிகளை நாம் தொடங்கவில்லை, நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை. ஆகவே இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கிற தாவேகா அரசும் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வலங்கமேன் பகுதியில கட்சியுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் மாற்று சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில முளைப்பாரி ஊர்வலத்தை வந்து எடுத்து போனதுக்காக கடுமையா தாக்கப்பட்டிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த செயலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் காவல்துறையினர் என்று நம்புகிறோம். அதிகாரிகள் இந்த பிரச்சனையில் மெத்தனம் காட்டாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அது வந்து நாங்க தாவேகா கூட்டணியில், அதாவது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம். விரைவில் தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையும். அப்போது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவிரி நீர் பிரச்சனை தொடர்பாக விரைவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். டெல்டா விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகளை விரிவாக அதில் விவாதிக்க வேண்டும். அவர்களின் நலன்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு எடுக்கிற முயற்சியை முறியடிக்க வேண்டும். எனவே அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டிய தேவை இப்போது உள்ளது என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காவிரி ஒழுங்காற்று ஆணைய கூட்டத்தில் வந்து கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட வேண்டும். ஏற்கனவே என்ன நடைமுறையோ அந்த நடைமுறையை பின்பற்றும்படி கர்நாடக அரசுக்கு வழிகாட்ட வேண்டும், வலியுறுத்த வேண்டும். ஏற்கனவே இருக்கிற ஆணையம் போது இதையெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்திலே விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் உடனே கூட்ட வேண்டும். பல்கலைக்கழகங்களில் கிட்டத்தட்ட 14-15 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படாமல் கிடப்பில் உள்ளது. ஏற்கனவே இருந்த அரசு முதலமைச்சரே வேந்தராக இருக்கும் வகையிலான சட்டத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது. அது தொடர்பான வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிற போது ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய பழைய நடைமுறை வந்துவிடக் கூடாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை புதிய அரசு ஏற்கக்கூடாது. முதலமைச்சரே வேந்தராக இருக்கும் அந்த நிலைப்பாட்டில் இப்போதைய அரசு, தாவேகா அரசு உறுதியாக இருக்க வேண்டும். விரைந்து துணைவேந்தர்களை நியமிக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது.